மாத்தி பேசுறதுக்கும் இல்ல. ஆப்பிரிக்க மாடல், ஐரோப்பா மாடல், இவரு ட்ரம்பே இவரை பார்த்துதான் வந்து ஆட்சி பண்றாருங்கிற முதலமைச்சர் ஸ்டாலின ஒரு சாதாரண கடைநிலை தொண்டன் சொந்த தொகுதியில தோக்கடிச்சாங்க. பர்கூர்ல ஜெயலலிதா தோற்கலையா? உங்க கட்சியின் தலைவி ஜெயலலிதா பர்கூர்ல 96ல தோற்றாங்களா தோற்கலையா? நிறைய போறான்டா. அப்ப ஜெயலலிதா இல்லேனா ஆயிருமா? ஆளுமை இல்லேனா ஆயிருமா? ஆனஸ்டான பதில் சொல்றேன். சூப்பரான கேள்வி கேட்டீங்க. ஜெயலலிதா தோற்றார்களா தோற்கலையா? 91 96ல ஜெயலலிதா அம்மா பண்ணது கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் தோக்கடிச்சாங்க. அதே தான் இப்ப ஸ்டாலின் பண்ணாரு, தோக்கடிச்சாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இப்ப இதுக்கு வாயை திறக்க சொல்லுங்க அப்பாஸ. காமராஜர் தோற்றிருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கிறாரு, அவங்க எல்லாம் கொடுங்கோல் ஆட்சியா நடத்தி தோற்றிருக்காங்க. அவங்க இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. விடாமுயற்சி அப்படின்னா என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற தவறையும் நம்மள்ட்ட இருக்கிற மைனஸையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப 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 முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். விடாமுயற்சிக்கும் விடா பிடிவாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே. நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தேர்தல் நின்றுவேன். எது, நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னே. ஏண்டா, சும்மா இருக்கிறவெல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவில் நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? அவர் சிஎம் ஆனதுனால ரொம்ப பொறாமையா இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க நம்ம அண்ணனை மறந்துட்டாங்க. எல்லாரையும் விட ரொம்ப பொறாமையா இருக்கிறது விஜய் மேல நம்ம அண்ணன் மட்டும்தான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான எடுத்துக்காட்டு. ரொம்ப நாளா நான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கூட பிறக்காத எங்க அண்ணன் செஞ்சிருக்கான். என்ன கழுது நேர்ல பார்க்க முடியலங்கிற ஒரு குறை. பட் இப்பயும் நம்ம அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா பாருங்க. 2500 இப்பதான் தெரியுது, கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய 6 சிலிண்டர் எப்படி குடுக்கறீங்க நானும் பார்க்க தானே போறேன். ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானே கைப்பற்றினாதான் கக்குறதுனா கக்கிரணும். எதடா கக்க சொல்ற? கக்குடா. என்னதுடா கக்கு சொல்ற? கக்குடா சொல்றேன். கக்கியாச்சா? என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. பாத்தீங்களா? அதாவது இவன்ட்டையும் எப்படி குறை கண்டுபிடிக்கலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவன் எப்படி இதெல்லாம் பண்ணிடுவான், இவனால இதெல்லாம் முடியுமா அப்படின்றதுதான் அவர் பார்த்துட்டே இருக்காரு. கரூர் சம்பவத்துல அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அங்கிருந்து தான் நிக்கவே ஆரம்பிச்சாரு. சிபிஐ வந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிபிஐ வாசல்லையே ரோட் ஷோ பண்ணி எல்லாத்தையும் மிரள வச்சாரு. இப்படி எப்பெல்லாம் அவரால முடியாதுன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் அவரோட ரெசிலியன்ஸ் பவர் திரும்பி 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 எழுந்து எழுந்து நிக்கிறது தான் அவர் இதுவரைக்கும் கொடுத்திருக்க பெரிய ரிசல்ட். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பாத்தலாம், ஒரு கை பாத்தலாம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் குமாங்குத்து குத்துறாங்க திமுகவை. வாயை திறந்தாலே அடி. பழைய வீடியோ எல்லாம் எங்க இருந்து எடுத்து போடுறாங்கன்னே தெரியல சார். அவங்க ஜென்ஜிமா இதுலதான் டிஜிட்டல்ல தான் வாழ்றாங்க. அவங்க போன்லயே பிறந்து போன்லயே வளர்ந்து போன்லயே வாழ்றவங்க. அவங்க அப்ப மக்கள் யாரை நம்பினார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கேள்வி. அதற்கு சோசியல் மீடியாவும் ஒரு டூல், அதுவும் ஒரு காரணம். அதுவே காரணம் அல்ல. So reels வந்து one among the reason, not the only reason. அப்ப மக்களை சென்றடைவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சா தமிழகத்தை வென்றடைவது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான். அப்ப ரீச் தான் முக்கியம், ரீல்ஸ் இல்ல. டேய்,
அள்ள கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ரீல்ஸ் மைட் பி a ரீசன். அதுல ஒரு, ஆனா அது மட்டுமே யாரும் நம்புவாங்களா? அது மாதிரி இந்த சமூக வலைதளங்கள் மூலமாவே எவ்வளவு பேர் நெகட்டிவ் இமேஜ் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடு. இப்பதான் நீங்க திமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு 234 தொகுதியும் போறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. எந்த பயனும் இல்ல. அப்ப நீங்களே சமூக வலைதளம் தான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய அறிக்கை, குழுவோட அறிக்கை என்னவா இருக்கும்? எதுக்குப்பா தலைவரே சொல்லிட்டாரு, நம்ம மாட்டு வந்து ஏதோ 2 முன்னாள் அமைச்சர்கள் பேரை சொல்லி KN அவர் இப்படி பண்ணிட்டாரு, ஏவாவல் இப்படி பண்ணிட்டாரு, 6 பேரையா சொல்லி அவங்க சண்டைக்கு வந்து போறாங்க. பொத்தாம் புதா நம்மளும் சார், ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி சமூக இதெல்லாம் சார் காரணம், இன்ஸ்டாகிராம்லாம் அவர் வெண்டாளன் போட்டு எழுதி போட்டு போயிட்டாங்கன்னு 40 பேரும் ஒண்ணு கூட இருப்பாதீங்களா? நம்புற மாதிரியே இருக்காது. நம்புறேன். நம்ம பாப்போம்ல, நீதிபதி வந்து விசாரணையிலேயே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரு விசாரணை எப்படி போகும்? முதலமைச்சரே வந்து அந்த குற்றம் நடக்கவில்லைன்னு சொல்லிட்டாருன்னா காவல்துறை எப்படி விசாரிப்பாங்க? இதை நம்ம பார்த்திருக்கோம்ல. அது மாதிரி திமுக தலைவர் வந்து என்ன காரணத்தால் தோல்வி அடைஞ்சோம் விசாரிக்க சொல்லியிருக்காரு. இப்ப அவரே இன்ஸ்டாகிராம்ல தான் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாருன்னா இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற வாட்மா, என்ன வாட்டு போட்டுக்கிற? மண்டையில மசிறுதா இல்லைனா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க ஆமாங்க நல்ல காரணமா போச்சுல. லோக்கல்ல இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் யாரும் பேச மாட்டாங்கல்ல. திமுக தலைவர் சொல்லுகிறார், யார் மீதான குற்றச்சாட்டா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, நானே தப்பு செஞ்சிருக்கேன்னு யாராவது தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு சொல்லுங்க, எனக்கு அது உண்மை என்னன்னு தெரிஞ்சாலும் எனக்கு. அப்ப எந்த அமைச்சர் எல்லாரும் தனித்தனியா தான் பார்க்கணும், கூட்டமா பார்க்க கூடாது. எவ்வளவு 2 பேரா பார்க்கணும், தனியா பார்த்த கூடாது. அப்ப இவ்வளவு தூரம் மெட்டிகுலஸா பிளான் பண்ணி போக சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் தான் காரணம், ஒரே வேலை முடிச்சிட்டாங்க. அட பிக்காளிப்பல, 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. அப்ப ஒரு டிரான்ஸ்பரண்டான என்கொயரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது போன்ற முன்முடிவுகளுக்கு வராமல் இருப்பது அந்த கட்சி மீண்டெழ உதவும். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? நிறைய வாங்கியிருக்கேன். வெளியெல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க. நீங்க ஸ்டிம்மா ஸ்டைலா அழகா இருக்கீங்களே, எப்படி? நிஜமா சொல்றேன், அழகாவா இருக்கேன் தானே? இல்லையே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.